ஓம் சாந்தி. 6/4/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 15/12/2004 மதுபன். பாப்தாதாவின் விசேஷமான ஆசை என்னவென்றால், ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும் மற்றும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். இன்று பாப்தாதா தம்முடைய நாலாபுரத்திலும் உள்ள கவலையற்ற மகாராஜாக்களின் சபையை பார்த்து கொண்டிருக்கின்றார். இந்த ராஜசபை முழு கல்பத்திலும் இந்த சமயத்தில் மட்டும்தான் உள்ளது. நீங்கள் இந்த ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கின்றீர்கள். அதனால் நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்களாக இருக்கிறீர்கள். காலையில் எழுந்ததுமே கவலையற்றவராக, நடமாடும் போதும் சுற்றி வரும்போதும் கர்மங்கள் செய்யும் போதும் கவலையற்றவராக, மற்றும் தூங்கினாலும் கூட கவலையற்ற தூக்கத்தில் தூங்குகிறீர்கள். அந்த மாதிரி அனுபவத்தை செய்கிறீர்கள் அல்லவா? கவலையற்றவராக இருக்கிறீர்கள் இல்லையா? ஆகிவிட்டீர்களா? ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? கவலையற்றவர்கள் மற்றும் மகாராஜாக்கள், சுயராஜ்ய அதிகாரிகள், இந்த கர்மேந்திரியங்களை ஆட்சி செய்யக்கூடிய கவலையற்ற மகாராஜாக்கள் நீங்கள்தான். அதாவது சுயராஜ்ய அதிகாரிகளாவீர்கள். ஆக அந்த மாதிரி சபை பிராமணர்களாகிய உங்களுடையது மட்டும்தான். ஆக சுமை இறங்கிவிட்டதல்லவா? கவலை முடிந்தது மற்றும் கவலையற்ற மகாராஜா ஆகி விலைமதிப்பற்ற வாழ்க்கையை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவரின் தலை மீதும் தூய்மையின் ஒளிக்கிரீடம் தானாகவே ஜொலிக்கின்றது. கவலையற்றவரின் தலை மீது ஒளிக்கிரீடம் உள்ளது. ஏதேனும் கவலைப்படுகிறீர்கள், ஏதேனும் சுமையை தன் மீது ஏற்றிக்கொள்ளுகிறீர்கள் என்றால் தலை மீது என்ன இருக்கிறது என்று தெரியுமா? சுமைகளின் கூடை வந்து விடுகிறது. அதனால் யோசியுங்கள். கிரீடம், கூடை இரண்டையும் முன்னால் கொண்டு வாருங்கள். எது நன்றாக உள்ளது? கூடை நன்றாக இருக்கிறதா அல்லது ஒளிக்கிரீடம் நன்றாக உள்ளதா? டீச்சர்கள் சொல்லுங்கள், எது நன்றாக உள்ளது? கிரீடம் நன்றாக உள்ளதல்லவா? அனைத்து கர்மேந்திரியங்களின் மீதும் ஆட்சி செய்யக்கூடிய மகாராஜாக்கள் நீங்கள்தான். தூய்மை என்பது உங்களை ஒளிக்கிரீடம் அணிந்தவராக ஆக்கும். எனவே உங்களுடைய நினைவு சின்னமாக சிலைகளில் இரட்டை கிரீடம் காட்டப்பட்டுள்ளது. துவாபர யுகம் தொடங்கி மகாராஜாக்களாக அநேகம் பேர் ஆகியிருக்கிறார்கள். ராஜாக்களாகவும் அநேகம் பேர் ஆகியிருக்கிறார்கள். ஆனால் இரட்டை கிரீடம் அணிந்தவராக யாருமே ஆகவில்லை. கவலையற்ற மகாராஜாவாக, சுயராஜ்ய அதிகாரியாகவும் யாரும் ஆகவில்லை. ஏனென்றால் தூய்மையின் சக்தி மாயையை வென்றவராக, கர்மேந்திரியங்களை வென்றவராக, வெற்றியாளராக உங்களை ஆக்கிவிடுகிறது. கவலையற்ற மகாராஜாவின் அடையாளம் என்னவென்றால், சதா தானும் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் அவர்கள் திருப்திப்படுத்துவார்கள். திருப்தியற்று இருக்கும் அளவுக்கு ஒருபோதும் எந்த ஒரு அப்பிராப்தியும் இருப்பதில்லை. எங்கே அப்பிராப்தி அல்லது குறைவு உள்ளதோ அங்கே திருப்தியற்ற நிலை இருக்கும். எங்கே பிராப்தி இருக்குமோ அங்கே திருப்தி இருக்கும். அந்த மாதிரி ஆகியிருக்கிறீர்களா? சோதித்து பாருங்கள். சதா சர்வ பிராப்தி ஸ்வரூபமாக திருப்தியாக இருக்கிறீர்களா? கிடைக்காத பொருளென்று எதுவும் இல்லை என்ற பாடல் தேவதைகளுக்காக இல்லை, ஆனால் பிராமணர்களின் பொக்கிஷத்திற்காக பாடப்பட்டுள்ளது. பிராமணர்களின் பொக்கிஷத்தில் கிடைக்காத பொருள் என்று எதுவுமே இல்லை என்று பாடப்பட்டுள்ளது. திருப்தியான வாழ்க்கையின் சிரேஷ்டமான அலங்காரம் சிரேஷ்டமான பண்புகளாகும். ஆக நீங்கள் திருப்தியான ஆத்மாக்கள் தானே? பாப்தாதா அத்தகைய கவலையற்ற மகாராஜாக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஆஹா, எனது கவலையற்ற மகாராஜா குழந்தைகளே, ஆஹா ஆஹா, அப்படித்தான் இருக்கிறீர்கள் அல்லவா?
கவலையற்று இருப்பவர்கள் கை உயர்த்துங்கள். கவலை வருவதில்லை தானே? அல்லது எப்போதாவது வருகிறதா? நல்லது. கவலையற்றவர் ஆவதற்கான விதி மிகவும் சுலபமானதாகும். ஒரே ஒரு சொல்லின் மாத்திரையில் கொஞ்சம் வேறுபாடு உள்ளது. அந்த சொல் என்னவென்றால், மேரா என்பதை தேரா என்று மாற்றிவிடுங்கள். அதாவது எனது என்பதை உனது என்று மாற்றிவிடுங்கள். எனது இல்லை, உனது. ஆக நீங்கள் அனைவரும் எனது எனது என்று சொல்பவர்களா அல்லது உனது உனது என்று சொல்பவர்களா? எனது என்பதை உனது என்று மாற்றிவிட்டீர்களா? மாற்றவில்லை என்றால் மாற்றிவிடுங்கள். எனது எனது என்றால் அடிமை ஆகிறவர்கள், வருத்தம் அடைபவர்கள், மாயைக்கு அடிமை ஆகிவிடுகிறார்கள் அல்லவா? அப்போது வருத்தம் அடைபவராகவும் ஆகிவிடுகிறார்கள் இல்லையா? வருத்தம் உள்ளவராக ஆவதென்றால் மாயைக்கு அடிமையாகிறவர்கள். நீங்களோ மாயையை வென்றவராவீர்கள், மாயையின் அடிமைகள் அல்ல. அப்போது வருத்தம் வருகிறதா? சில நேரம் ருச்சி பார்த்து விடுகிறீர்கள். ஏனென்றால் 63 பிறவிகளாக வருத்தத்துடன் இருப்பதற்கான அபியாசம் வந்துவிட்டதல்லவா? அதனால் ஒரு சில நேரம் அது வெளிப்பட்டு விடுகிறது. எனவே பாப்தாதா என்ன சொன்னார்? ஒவ்வொரு குழந்தையும் கவலையற்ற மகாராஜாவாக இருக்க வேண்டும். இப்போது எங்காவது ஒரு மூலையில் கவலையை வைத்திருந்தால் அதை கொடுத்து விடுங்கள். ஏன் உங்களிடமே சுமையை வைத்துக் கொள்கிறீர்கள்? சுமை தூக்குவதற்கான பழக்கமாகிவிட்டதா? சுமையை என்னிடம் கொடுத்து விடுங்கள், நீங்கள் லேசாகிவிடுங்கள், டபுள் லைட் ஆகுங்கள் என்று பாபா சொல்லும்போது, டபுள் லைட் நன்றாக உள்ளதா அல்லது சுமை நன்றாக உள்ளதா? அதனால் நன்றாக யோசித்து பாருங்கள், சோதித்து பாருங்கள். அமிர்த வேளை எழும்போது சோதித்து பாருங்கள். விசேஷமாக தற்காலத்தில் ஆழ் மனதில், அதாவது சப்கான்ஷியஸ் என்று சொல்லும் ஆழ் மனதில் கூட ஏதேனும் சுமை இல்லைதானே? சப்கான்ஷியஸ் மட்டும் என்ன, கனவில் கூட சுமையின் அனுபவம் இருக்கக்கூடாது. டபுள் லைட் நிலை பிடித்திருக்கிறது அல்லவா? அமிர்த வேளையில் சோதித்து பார்க்க வேண்டும். பாப்தாதா இந்த விசேஷமான வீட்டுப்பாடத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். சோதித்து பார்ப்பது மட்டும் போதாது, மாற்றிக்கொள்ளவும் வேண்டும். எனது என்பதை உனது என்று மாற்றிவிட வேண்டும். எனவே சோதித்து பாருங்கள், கூடவே மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் அடிக்கடி பாப்தாதா சொல்லிக் கொண்டிருக்கின்றார், சமயம் மற்றும் சுயம், அதாவது தான், இரண்டையும் பாருங்கள். சமயத்தின் வேகத்தையும் பாருங்கள், தனது வேகத்தையும் பாருங்கள். பிறகு எனக்கோ தெரியவே தெரியாது, இவ்வளவு வேகமாக சமயம் சென்று விட்டதே என்று சொல்லக்கூடாது. குழந்தைகள் பலர் புரிந்து கொள்கிறார்கள். இப்போது கொஞ்சம் மந்தமான புருஷார்த்தம் உள்ளதென்றால் கடைசி நேரத்தில் நாங்கள் வேகப்படுத்தி விடுவோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நீண்ட கால பயிற்சிதான் கடைசியில் உதவி செய்யும். மகாராஜா ஆகித்தான் பாருங்களேன். ஆனால் சிலர் ஆகியிருக்கிறீர்கள், சிலர் ஆகவில்லை. சென்று கொண்டிருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், சம்பன்னம் ஆகிவிடுவோம். இப்போது நடப்பது கூடாது, செய்வது கூடாது, பறக்க வேண்டும். பறக்கக்கூடிய அளவிற்கு இப்போது வேகம் இருக்க வேண்டும். இறக்கைகள் கிடைத்துவிட்டன அல்லவா? ஊக்கம், உற்சாகம் மற்றும் தைரியம் என்ற இறக்கைகள் அனைவருக்கும் கிடைத்துள்ளன. மற்றும் பாப்தாதாவின் வரதானமும் உள்ளது. தைரியம் என்ற ஓரடி உங்களுடையது மற்றும் 1000 அடிகள் உதவி பாபாவுடையது. ஏனென்றால் பாபாவுக்கு குழந்தைகள் மீது மனப்பூர்வமான அன்பு உள்ளது. ஆக அன்பான குழந்தைகள் கஷ்டப்பட்டு உழைப்பதை பார்க்க பாபா விரும்பவில்லை. அன்பில் இருந்து விட்டால் உழைப்பு முடிந்து போய்விடும். உழைத்து களைத்து விட்டீர்கள் அல்லவா? 63 பிறவிகளாக அலைந்து முயற்சி செய்து களைத்து போய்விட்டீர்கள். பாபா தமது அன்பினால் அலைவதற்கு பதிலாக உங்களை 3 சிம்மாசனங்களின் எஜமானராக்கிவிட்டார். 3 சிம்மாசனங்கள் பற்றி அறிவீர்களா? நீங்கள் அழிவற்ற ஆசனதாரியாகவும் ஆவீர்கள். பாப் தாதாவின்
இதயத்தின் சிம்மாசனதாரியாகவும் ஆவீர்கள் மற்றும் வருங்காலத்தின் ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்பவர்களும் ஆவீர்கள். ஆக குழந்தைகள் அனைவரையும் சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக தந்தை பார்த்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய பரமாத்ம மன சிம்மாசனம் முழு கல்பத்திலும் அனுபவம் செய்ய முடியாது. எனவே சிம்மாசனத்தை விடக்கூடாது. தேக உணர்வு வந்துவிட்டால் மண்ணுக்குள் வந்துவிட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த தேகம் மண் ஆகும். சிம்மாசனத்தில் அமர தகுதி உள்ளவராக ஆகிவிட்டால் மகாராஜா ஆகிவிட்டீர்கள். பாப்தாதா குழந்தைகள் அனைவருடைய புருஷார்த்தத்தின் சார்ட்டை சோதித்து பார்க்கின்றார். 4 பாடங்களிலும் யார் யார் எதுவரை சென்று சேர்ந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறார். ஒவ்வொரு குழந்தையின் சார்ட்டையும் தந்தை சோதித்து பார்த்தார். பாப்தாதா என்னவெல்லாம் கஜானாக்களை கொடுத்தாரோ அந்த அனைத்து கஜானாக்களையும், அதாவது பொக்கிஷங்களையும் எதுவரைக்கும் சேமித்திருக்கிறார்கள் என்ற சேமிப்பு கணக்கை சோதித்தார். ஏனென்றால் கஜானாவை அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துள்ளார். சிலருக்கு குறைவாகவும் சிலருக்கு அதிகமாகவும் கொடுக்கவில்லை. கஜானாவை சேமிப்பதற்கான அடையாளம் என்ன? அனைத்திலும் பெரிய பொக்கிஷம் சிரேஷ்டமான சங்கல்பங்கள் என்ற பொக்கிஷமாகும். தற்காலத்தின் சமயமும் பெரிய பொக்கிஷம்தான். ஏனென்றால் தற்போதைய சமயத்தில் எதையெல்லாம் அடைய விரும்புகிறீர்களோ, எந்த வரதானங்களை பெற விரும்புகிறீர்களோ, எந்த அளவுக்கு தன்னை சிரேஷ்டமாக ஆக்கிக்கொள்ள விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு இப்போது ஆக்க முடியும். இப்போது இல்லையேல் இனி எப்போதுமே இல்லை. எப்படி சங்கல்பங்களின் பொக்கிஷத்தை வீணாக்குவது என்றால் தன்னுடைய பிராப்திகளையே வீணாக்கிக் கொள்வதாகும். அதேபோல சமயத்தின் ஒரு வினாடியை கூட வீணாக்கிவிட்டீர்கள். பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் அதிகம் வீணாக்கிவிட்டீர்கள். அத்தோடு ஞானத்தின் பொக்கிஷம், சக்திகளின் பொக்கிஷம் மற்றும் ஒவ்வொரு ஆத்மா மற்றும் பரமாத்மாவிடமிருந்து ஆசீர்வாதங்கள் என்ற பொக்கிஷம் அனைத்திலும் சுலபமானது என்னவென்றால் முயற்சியில் ஆசீர்வாதங்களை கொடுங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். சுகம் கொடுங்கள் மற்றும் சுகம் பெறுங்கள். துக்கத்தை கொடுக்காதீர்கள், துக்கத்தை பெறாதீர்கள். துக்கத்தை கொடுக்கவில்லை ஆனால் பெறுகின்றோம் என்றால் துக்கம் அடைவீர்கள் அல்லவா? எனவே ஆசீர்வாதங்களை கொடுங்கள், சுகம் கொடுங்கள், சுகம் பெறுங்கள். ஆசீர்வாதங்களை கொடுக்க வருகிறதா? பெற வருகிறதா? யாருக்கு ஆசீர்வாதங்களை பெறுவதற்கும் கொடுப்பதற்கும் வருகிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே செல்லுங்கள், கொடுத்து கொண்டே செல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் சம்பன்னமாகி விடுவீர்கள், நிரம்பிய நிலையை அடைந்து விடுவீர்கள். சரி, யாராவது சாபமிட்டால் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்களா? சாபத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் உங்களுக்குள் தூய்மை இருந்ததா? சாபம் என்றால் அது கெட்ட விஷயம் அல்லவா? நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், உள்ளுக்குள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்றால் உங்களுக்குள் தூய்மை இல்லை என்று ஆகிவிடுகிறதே. கொஞ்சம் குறை இருந்தாலும் முழுமையடைய முடியாது. கெட்ட பொருளை யாராவது கொடுத்தால் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்களா? இல்லைதானே. பரவாயில்லை, கொடுத்தால் வாங்கிக் கொள்ளலாம் என்று வாங்கிக் கொள்ளுவீர்களா? ஒருவேளை யாராவது சாபம் கொடுத்தார்கள் என்றால் நீங்கள் உங்கள் மனதில் அதை வைத்துக் கொள்ளக்கூடாது. இது சாபம் என்று புரிகிறதென்றால் உங்களுக்குள் அதை வைத்துக் கொள்ளாதீர்கள். இல்லை என்றால் குறை ஆகிவிடும். ஆக இப்போது இந்த பழைய வருடத்தில் இன்னும் கொஞ்ச நாள் மீதம் உள்ளது. ஆனால் உங்கள் மனதிற்குள் திட சங்கல்பம் செய்யுங்கள். இப்போது யாருடைய சாபமாவது மனதுக்குள் இருக்கும் என்றால் அதை வெளியேற்றி விடுங்கள். எது நடந்தாலும் சரி, இதை செய்தே ஆக வேண்டும் என்ற திட சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் ஆசீர்வாதங்களையே கொடுப்போம், ஆசீர்வாதங்களையே பெறுவோம். யார் ஸ்நேகி மற்றும் சகயோகிகளாக இன்று வந்திருக்கிறீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாப்தாதா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் சகயோகியாகவும் இருக்கிறீர்கள், ஸ்நேகி அன்புள்ளவராகவும் இருக்கிறீர்கள். ஆனால் இன்று இன்னும் ஓரடி எடுத்து வைத்து தந்தையின் வீட்டிற்கு அல்லது தனது வீட்டிற்கு வந்துள்ளீர்கள். அதனால் தங்களின் வீட்டிற்கு வந்தமைக்காக வாழ்த்துக்கள், அதாவது மதுவனம் வந்தமைக்காக வாழ்த்துக்கள். நல்லது.
திட சங்கல்பம் வைத்துக் கொள்ளுங்கள். எது நடந்தாலும் சரி, தைரியம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதாவது உங்கள் மீது சாபத்தின் தாக்கம் ஏற்படுகிறது என்றால் 10 மடங்கு அதிகம் ஆசீர்வாதங்களை கொடுத்து அதை முடித்துவிட வேண்டும். ஒரு சாபத்தினால் ஏற்பட்டுள்ள பிரபாவத்தை அல்லது பாதிப்பை 10 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து லேசாக்கி விட வேண்டும். பிறகு உங்களுக்கு தைரியம் வந்துவிடும். அடுத்தவரோ சாபம் கொடுத்து போய்விட்டார். ஆனால் யார் சாபத்தை தனக்குள் நிறைத்து கொண்டாரோ, யார் துக்கம் உள்ளவராக ஆகிறார்? பெறுபவரா அல்லது தருபவரா? கொடுப்பவரும் ஆகின்றார். ஆனால் பெறுபவர் அதிகம் துக்கமுடையவர் ஆகிறார். கொடுப்பவரோ அலட்சியமாக போய்விடுவார். இன்று பாப்தாதா இவ்வாறு தனது மனதின் விசேஷமான ஆசையை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பாப்தாதாவுக்கு அனைத்து குழந்தைகளுக்காகவும் ஒவ்வொரு குழந்தைக்காகவும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டைச் சேர்ந்த யாராக இருந்தாலும், சகயோகியாக இருந்தாலும், ஏனென்றால் சகயோகியாக இருந்தாலும் தந்தையின் அறிமுகம் கிடைத்து விட்டதல்லவா? ஆக எப்பொழுது அறிமுகம் கிடைத்துள்ளதோ அப்போது அறிமுகத்தின் மூலம் பிராப்தியோ அடைய வேண்டுமல்லவா? பாப்தாதாவுக்கு இதே ஆசைதான். ஒவ்வொரு குழந்தையும் ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசீர்வாதங்களின் பொக்கிஷத்தை எவ்வளவு சேமிக்க முடியுமோ அந்த அளவு சேமித்து கொண்டே செல்லுங்கள். ஏனென்றால் இப்பொழுது எவ்வளவு ஆசீர்வாதங்களை சேர்த்து வைக்கிறீர்களோ, சேமித்து கொள்ளுகிறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் எப்போது பூஜைக்குரியவராக ஆகிறீர்களோ அப்போது ஆத்மாக்களுக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்க முடியும். துவாபர யுகம் தொடங்கி பக்தர்களுக்கும் ஆசீர்வாதங்கள் கொடுக்க வேண்டும். ஆக அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களின் ஸ்டாக்கை தனக்குள் சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ராஜா குழந்தைகள் அல்லவா? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ராஜா குழந்தையாக பார்க்கின்றார், குறைவாக பார்ப்பதில்லை. நல்லது. பாப்தாதாவுக்கு எப்போதும் புது குழந்தைகள் மிகவும் பிரியமானவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் புது குழந்தைகள் எப்படி ஒரு மரத்தில் சின்ன சின்ன இலைகள் வெளிப்படும்போது அவை குருவிகளுக்கு மிகவும் பிரியமாக இருக்கும். அதே போல புது புது குழந்தைகள் என்றால் மாயைக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். அதனால் புதியவர்கள் ஒவ்வொருவரும் தினம் தங்கள் புதுமையை சோதித்து பார்க்க வேண்டும். இன்றைய தினம் நமக்குள் என்ன புதுமையை கொண்டு வந்தோம்? எந்த ஒரு விசேஷமான குணத்தை, எந்த ஒரு சக்தியை தனக்குள் விசேஷமாக கொண்டு வந்தோம்? சோதித்து கொண்டே இருப்பீர்கள் என்றால், தன்னை பரிபக்குவமாக ஆக்கிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் பாதுகாப்பாக இருப்பீர்கள், அமரராக இருப்பீர்கள். ஆக அமரர் ஆக வேண்டும், அமர பதவி பெற வேண்டும். நல்லது. நாலாபுரத்திலும் உள்ள கவலையற்ற மகாராஜாக்களுக்கு, சதா ஆன்மீக பெருமையில் இருக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மாக்களுக்கு, சதா தனக்கு கிடைத்துள்ள பொக்கிஷங்களை சேமிப்பு கணக்கில் அதிகரிக்கக்கூடிய தீவிர புருஷார்த்தி ஆத்மாக்களுக்கு, சதா ஒரே நேரத்தில் 3 விதமான சேவை செய்யக்கூடிய சிரேஷ்டமான சேவாதாரி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பான நினைவுகள், பல கோடி மடங்கு அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம்: சர்வ சக்திகளை கட்டளைப்படி தனது சகயோகி ஆக்கக்கூடிய இயற்கையை வென்றவர் ஆகுக. விளக்கம்: அனைத்திலும் பெரியதிலும் பெரிய தாசி இயற்கையாகும். எந்த குழந்தைகள் இயற்கையை வெல்வதற்கான வரதானத்தை பெறுகிறார்களோ அவர்களின் கட்டளைப்படி அனைத்து சக்திகள் மற்றும் இயற்கை என்ற தாசி செயலாற்றுகிறது. அதாவது சமயத்தில் அவர்களுக்கு அது சகயோகம் கொடுக்கும், உதவி செய்யும். ஆனால் இயற்கையை வென்றவர் ஆவதற்கு பதிலாக கவனக்குறைவு என்ற தூக்கத்தில் அல்லது அற்பகால பிராப்தியின் போதையில் அல்லது வீணான சங்கல்பங்களின் நடனத்தின் போதையாகி தனது நேரத்தை வீணாக்குகிறீர்கள் என்றால் சக்திகள் கட்டளைப்படி காரியமாற்ற முடியாது. எனவே சோதித்து பாருங்கள். முதலில் முக்கியமானது சங்கல்ப சக்தி, நிர்ணய சக்தி அதாவது முடிவெடுக்கும் சக்தி மற்றும் சமஸ்காரத்தின் சக்தி. இவை 3மே கட்டளைப்படி நடக்கிறதா? ஸ்லோகன்: பாப்தாதாவின் குணங்களை பாடிக்கொண்டே இருப்பீர்கள் என்றால் தானும் குணமூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். அவ்யக்த சமிக்கை: இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். இணைந்த சேவை இல்லாமல் வெற்றி கிடைக்காது. அப்படியின்றி சேவை செய்வதற்காக போகிறீர்கள், திரும்பி வந்ததும் மாயை வந்துவிட்டது, மூட் ஆஃப் ஆகிவிட்டது,
மனநிலை கெட்டுவிட்டது, தொந்தரவாகிவிட்டது என்று கூறுகிறீர்கள். எனவே அடிக்கோடிடுங்கள். சேவையில் வெற்றி அல்லது சேவையில் விருத்தி, அதாவது வளர்ச்சிக்கான சாதனம் என்னவென்றால் சுயத்தின் சேவை மற்றும் அனைவருக்குமான இணைந்த சேவை. நல்லது. ஓம் சாந்தி.